பணித்துளிகள் டிசம்பர் 19, 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கர்த்தரின் வழி. தியான வசனம் ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய பணித்துளிகள்ல ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அந்த தந்தையோ அவனிடம் சென்று அவனுக்காக தான் கொண்டிருக்கும் திட்டங்கள் மேலானவைகள் என்று புரிய வைத்து அவனை தன்னுடைய வழியில் நடக்கும்படி செய்கிறார். அவனும் தந்தையோட வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மூலம் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தாராம். தன் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்தவுடன் அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய நன்மையான காரியங்கள் அனைத்தையும் உணர்ந்தவனாக தன் தகப்பனுக்கு நன்றி தெரிவித்து அவருக்கு கீழ்ப்படிய தொடங்கினான். நம்மில் பலர் ஏற்கனவே நமது வழிகளை நாமே வகுத்துக் கொண்டு நமது சுயநல வழிகளில் செயல்பட ஆரம்பித்திருக்கலாம். வேதம் கூறுவது என்ன? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று. நீதிமொழிகள் 14:12 இதை வாசிக்கலாம். இந்த நாளில் நாம் சற்று தேவனுக்கு செவி கொடுப்போமாக. சகோதரனே, சகோதரியே, உங்களை அதிகமாக நேசிக்கும் நம் பரமபிதா கூறுவது என்ன? நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று. எரேமியா 29:11. ஆனால் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஏசாயா 55:9 ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே வாக்கு கொடுத்த கர்த்தரின் வழிகளை கண்ணோக்கி அவர் காண்பிக்கும் பாதையிலே நடக்க தீர்மானம் செய்து நாம் ஏன் கர்த்தருக்குள்ளாக காத்துக்கொள்ள கூடாது? கீழ்ப்படிவோடு நம் பரம தகப்பனின் கரத்தில் நம்மை ஒப்படைத்து விடுவோம். நாம் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக அதிக ஆசீர்வாதமாக அவர் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.